Yeah, have a good day, dear students. Yeah, this is the online class for the ninth standard regarding social, and it is a geography lesson. And you can take your material, what it is given there. The name of the lesson is the lithosphere, that is the endogenetic process. In this, in your material was not so clear, so you can view through this. In the PowerPoint kaila vechuko, then if you go look into your into your material, it will be easy for you. See, the first question is, what are the 4 spheres of the earth? ஸோ நம்மளோட ஏர்த்தில் 4 ஸ்பியர்ஸ் என்னென்ன அப்படின்றத உன்னுடைய இன்ட்ரொடக்ஷன். சரி, இந்த ஏர்த்துன்றது என்னது? யூ நோ தட் ஏர்த் இஸ் அ யூனிக் பிளானட் ஆஃப் த சோலார் ஃபேமிலி அண்ட் ஏர்த் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ். அந்த ஏர்த்துங்கிற அந்த முழுமையான இது எத்தனைன்னா 4 ஸ்பியர்ஸ் இருக்குது. அந்த 4 ஸ்பியர்ஸ் என்னென்னங்கிறத உன்னுடைய ஃபஸ்ட் கொஷின். தட் இஸ் லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். இதை நீ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லித்தோஸ்பியருங்கிறது அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஏர்த். அது மாதிரி அட்மாஸ்பியருங்கிறது நம்ம விடுற காற்று, நம்மளை சுற்றி இருக்க கேஸு, தட் இஸ் ஆக்சிஜன், இதெல்லாம் இருக்குல்லையே நம்மளை சுற்றி இருக்கிறது தான் அட்மாஸ்பியர். ஹைட்ரோஸ்பியருங்கிறது வாட்டர். பயோஸ்பியருங்கிறது நம்ம வாழ்கிற ஏரியா தான் பயோஸ்பியர். ஸோ திஸ் இஸ் த 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த ஏர்த். ஸோ இந்த லெசன் ஃபோக்கஸஸ் ஆன் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த ஏர்த். ஸோ அப்போ அந்த ஏர்த்துக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் கொஷின் இஸ், ஹவ் ஆர் த ஏர்த் ஃபிசிக்கலி டிஸ்கிரைப்டு? அந்த ஏர்த்து நம்ம ஃபிசிக்கலாக எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம்? ஃபிசிக்கலி அப்படிங்கிறது மேனுவலி, தட் இஸ் லிட்ரலி நம்ம எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இதுக்கிட்டேயுமே உனக்கு கொஷின் கொடுத்துருக்கு. அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் அந்த ஸ்லைடில் தான் இருக்குன்றது அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட் த ஆன்சர். த ஏர்த் கேன் ஃபிசிக்கலி பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ பால் ஆஃப் ராக். ஸோ இந்த பால் ஆஃப் ராக்னால் அதில் என்னென்ன இருக்குன்னா, லித்தோஸ்பியர் இருக்குது. தட் இஸ் lithosphere, I told you what is the outer area of the earth. அது மாதிரி partly covered by the water, that is hydrosphere, and wrapped in an envelope. wrapped, இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்க ஒரு ஆன்சர், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அந்த வேர்டு அதனால தான் உனக்கு புரிகிற மாதிரி அவர் அதை சொல்லியிருக்காரு. wrapped in an envelope of air. envelope, that is wrappedனா கவர் பண்ணியிருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அட்மாஸ்பியர் உனக்கு புரியணுங்கிறக்க அந்த வேர்டு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. தட் இஸ் wrapped in an envelope. என்வெலப்னா ஒரு கவர் இல்லையா? அப்போ அந்த ஏர் மாதிரி அந்த ஏர் வந்து கவர் மாதிரி உனக்கு என்வெலப் மாதிரி கவர் ஆகிருக்கு ஏர்த்து. டு திஸ் 3 physical zones, it is convenient to add a biological zone which includes all the living organisms. இந்த 3 physical zonesக்கும் கன்வீனியண்ட்டாக இன்னொன்று என்ன ஆடாக இருக்குன்னா பயாலஜிக்கல் ஜோன். பயாலஜிக்கல்னாவே உயிரினம் இல்லையா? ஸோ வேர் வி ஆர் லேர்னிங், வேர் வி ஆர் லிவிங். ஓகே, த தேர்ட் ஸ்லைட் இஸ் எக்ஸ்பிளைன் த 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த ஏர்த். திரும்ப அந்த ஆன்சர் உனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஸோ த லித்தோஸ்பியர் இஸ் சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஏர்த். Atmosphere, the thin layer of the gases that surrounds the earth. Hydrosphere is the watery part of the earth's surface, including the oceans, rivers, lakes and water vapor. Biosphere is a layer of the earth where life exists. Okay, next question. அடுத்தது, that is ஒவ்வொரு டாபிக்கு ப்ளஸ் கொஷின் இட் வாஸ் given. பிகாஸ் ஏன் அங்கேயே உனக்கு கொஷின் கொடுத்துருக்கா, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா புரிஞ்சுக்கும். ஜியாகிரஃபி, இட் இஸ் அ வெரி ஹியூஜ் லெசன் அண்ட் ஒன்லி த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஐ ஹவ் கிவன் டு யூ. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். த அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் த இன்னர் கோர். அந்த இன்னர் கோருங்கிறது உள்ளே இருக்க ஒரு பகுதி. ஸோ த அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் த இன்னர் கோர் ஆஃப் த எர்த் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் த நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர். வெளியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்ளே இருக்காது. ஏர்த்துக்குள்ளே போக 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 ஆக்சுவலாக ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உள் பூமி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஃபயர் பால். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை படிக்கிறது தான் இது. த ஏர்த் இஸ் இன்டீரியர். அந்த உள்ளே இருக்க பகுதி வந்து 3ஆக பிரிச்சிருக்கு. அந்த 3 என்னது?
க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்ட் கோர். அதுதான் உள்ளே இருக்க 3 பகுதி. அப்போது ஏர்த்தோட இன்னர் சர்ஃபேஸ் என்னவா இருக்குது? க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்ட் கோர். சரி, இதில் வந்து விச் இஸ் த ஸ்கின் ஆஃப் த எர்த்? ஸ்கின் ஆஃப் த எர்த் எது அப்படின்னா மேலே இருக்க அந்த க்ரஸ்ட்டை தான் ஸ்கின் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த டாபிக் ஐ ஹவ் கிவன் இந்த க்ரஸ்ட் இருக்குது. அதனால் டிஃபைன் க்ரஸ்ட்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்கு. க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த் வேர் வி லீவ். இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் அவர் எர்த் which ranges between 5 to 30 kilometer. The crust is classified as continental crust and oceanic crust. Okay. ஸோ அந்த க்ரஸ்ட்னு அந்த மேலே இருக்க அந்த பூமி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நடக்கிறோம், உட்காரோம், வீடு கட்டியிருக்கோம், இதுதான் மேலே இருக்க பூமி, மேலே இருக்க தலம் தான் இட் இஸ் கால்ட் அஸ் க்ரஸ்ட். அந்த க்ரஸ்ட் வந்து ரெண்டாக இருக்குது. ஒன்று வந்து காண்டினென்டல், இன்னொன்று ஓஷனிக். பிகாஸ் கடலில் பார்த்தோம்னா அதனுடைய தலம் வேறையாக இருக்கும். அதுதான் அந்த க்ரஸ்ட்டில் ரெண்டு இருக்குது. காண்டினென்டல், நாம் இருக்கிறது காண்டினென்டல் க்ரஸ்ட், கடலில் இருக்கிறது ஓஷனிக் க்ரஸ்ட். சரி, இந்த க்ரஸ்ட்டில் இருக்க மேஜர் எலிமெண்ட் என்னென்ன அப்படின்னா அது ஷார்ட்டாக செயிலுன்னு சொல்கிறோம். ஏன்னா சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம், சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம் தான் இந்த இங்கே இருக்க இந்த மண்ணில் இருக்க உள்ளடங்கி இருக்க ஒரு கண்டென்ட்டு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் செயில். அதே மாதிரி மேண்டலுக்கு தனியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த மேஜர் எலிமெண்ட் ஆஃப் த மேண்டல்? இப்போ மேண்டல்னால் என்னது அப்படின்னா இட் இஸ் த இன்னர் பார்ட் பெனித். பெனித்னாவே அடியில்னு அர்த்தம், அண்டருக்கும் கீழே. இட் இஸ் கால்ட் அஸ் பெனித். அண்டர்னா ஜஸ்ட் டேபிளுக்கு அண்டர் வி ஆர் யூஸிங், நோ. அண்டர் வேறு, பெனித் வேறு. பெனித்னா இன்னும் டெப்த்துன்னு அர்த்தம். ஸோ த இன்டீரியர் பார்ட் பெனித் த க்ரஸ்ட் இஸ் கால்ட் அஸ் மேண்டல், which is about 2,900 kilometer thick. The major elements of the mantle are silica and magnesium, and hence it is called as சைமா. சிலிக்காவில் இருக்க எஸ்ஐ, மேக்னீஷியம் இருக்க எம்ஜி, இது ரெண்டையும் சேர்த்து சைமான்னு அதை சொல்கிறாங்க. இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த மேண்டல், அந்த மேண்டலே வந்து மேல் பகுதி ஒன்று, இன்னர் கோர் ஒன்று. அந்த மேல் பகுதி எப்படி இருக்குன்னா ராக்காக தான் இருக்குது. த ராக் ரிமைன்ஸ் அ சாலிட், பட் இந்த இன்னர் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இந்த ராக்ஸ் ஆர் இந்த மோல்டன் ஃபார்ம். மோல்டன்னா உருகின பதத்தில், அந்த கல் உள்ளே எப்படி இருக்கும், உருகி இருக்கும். ஸோ இந்த மோல்டன் ராக்ஸ் இன்சைட் த எர்த் இஸ் கால்ட் அஸ் மேக்மா. ஒரே கிளியர்? ஸோ இந்த மேண்டலில் வந்து interior part beneath the crust is called as mantle. So dear, it is இந்த பாயிண்ட் முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கு. ஐ திங்க் இட் இஸ் எகெயின் இட் இஸ் ரிப்பீட்டட். ஸோ அதை விட்டுரு, ரிப்பீட் ஆகிருக்கிறது விட்டுரு. இது இட் இஸ் 2 times it is coming. Leave it that. Okay. So can we go to the next question? So now we are coming to the rock. இப்போ நம்ம முதல் பார்த்தது, are you able to consolidate? ரிவிஷனில் திரும்ப again I will show you in picture if the time permits. But you have to be clear with that. நம்ம லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு பயோஸ்பியர் பார்த்தோம். அந்த நாலுமே என்னென்னதுன்றது திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணு. அண்டு வாட் இஸ் த எர்த் இன்டீரியர் என்னது? எர்த் வந்து 3 பார்ட்டாக இருக்குது இல்லையா, க்ரஸ்ட், மேண்டல் அண்ட் கோர். அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். Now we are coming to the rocks. See the rock, the crust is a storehouse of the rocks. The crustங்கிறது இது outer layer of the earth is called as crust. ஸ்டோர் ஹவுஸ்னால் என்னது? எல்லா விதமான ராக்கும் எங்கே இருக்குது? அந்த க்ரஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் கலெக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஆன் த எர்த் க்ரஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ராக். இட் மே பி ஹார்ட் அண்ட் சாலிட் லைக் கிரானைட் ஆர் சாஃப்ட் அஸ் கிளே. ஓகே, ஆர் லூஸ் அஸ் சாண்ட். இந்த மண் வகை எப்படி வேணாலும் இருக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கலாம், சாஃப்டாகவும் இருக்கலாம், களிமண்ணாகவும் இருக்கலாம். ஆக்சுவலாக மண்ணில் நிறைய டைப் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பார்க்குற இந்த 3 டைப் வந்து இட் இஸ் அ பேசிக் டைப். Actually again we are classifying, it is not the type of the soil, it is a type of the rock. So what are the types of the rock? They are the 3 types of the rocks. It is a basic formation, that is igneous, sedimentary, metamorphic. Okay, இப்போ இந்த இக்னீஷியஸ்னா எப்படி, செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டஃபார்மிக் எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஷின் இஸ் given as what is called as lava. அதுக்கான ஆன்சர் உள்ளே இருக்குது. பட் லுக் அட் த ரிமைனிங் கொஷின். வாட் ஆர் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இக்னீஷியஸ் ராக்? வாட் ஆர் த அதர் நேம் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்? இதுக்கான ஆன்சர்ஸ் உனக்கு கீழே கொடுத்துருக்க அந்த பேராகிராஃபில் இருக்கும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் த ஆன்சர்ஸ் ஃபார் தட். த வேர்ட் igneous is derived from the Latin word ignis, meaning fire. Ignisனா ஃபயர்னு அர்த்தம். ஸோ த இன்டீரியர் ஆஃப் த earth contains very hot
molten material called magma. When the magma reaches the earth's surface, it is referred to as lava. It is the example of the volcanoes. இப்போ வெல்கனோஸ் வரும்போது அப்படியே உள்ளே அந்த ஆஷ் மாதிரி வெளியே கொட்டும் இல்லையா, அப்போ அது வந்து அந்த ஆஷ் மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா ஏர்த்துக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் பார்ட்டு தான் வெளியே வரும். எங்கே ஏர்த்தெல்லாம் வீக்காக இருக்கோ அந்த சர்ஃபேஸ் ஓப்பன் ஆகி தான் உள்ளே இருக்க அந்த மோல்டன் ராக்ஸ், அந்த ஃபயர் மாதிரி இருக்கிற அந்த மண் ராக் வந்து அப்படியே சூடாகி மோல்டன் ராக்ஸாக இருக்கும், குழம்பு மாதிரி இருக்கும், அதுதான் வெளியே வரும். அது இட் இஸ் கால்ட் அஸ் லாவா. ஸோ த லாவா on the surface cools down and gets solidified as the rocks. இப்போ இந்த லாவா வந்து எல்லா இடத்துலையுமே அது வல்கனோஸாக வர்றது கிடையாது. சம்டைம்ஸ் அந்த லாவா வெளியே வந்து கூலாகி இட் கம்மிங்ஸ் அஸ் பிகாஸ் இட் இஸ் இப்போ நம்ம சொல்கிறதுல இமீடியட்டாக நடக்கிறது இல்லை, காலங்காலமாக ரொம்ப முன்னாடி நடந்த இது வந்து ஏர்த் ஃபார்மேஷன் ஆனதுக்கான ஒரு அதோட ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லலாம், அதோட ஃபார்மேஷன். அப்போ தான் அதை படிக்கிறோம். அப்போ இந்த லாவா எப்போ முன்னாடி வந்தது அது சாலிடாக ராக்காக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ராக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் இக்னீஷியஸ் ராக்ஸ். அந்த இக்னீஷியஸ் ராக்ஸுன்றது உள்ள அந்த மோல்டன் ஃபார்மேஷன் வெளியே வந்து அந்த லாவா வந்து திரும்ப ராக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் இக்னீஷியஸ் ராக். கிரானைட், பாசால்ட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் தட். மாதிரி இக்னீஷியஸ் ராக்குக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ரைமரி ராக்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா மதர் ராக்ஸ்னு சொல்லலாம். ஏன் மதர் ராக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா அதர் ராக்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் தெம். ஸோ இந்த இக்னீஷியஸ் ராக் தான் பேசிக், அதுலேருந்து வரக்கூடியது தான் மற்ற ராக்ஸ் எல்லாம். ரிமைனிங் இட் இஸ் செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டஃபார்மிக். ஓகே, அண்ட் வாட் இஸ் த செடிமெண்ட்ரி ராக்ஸ் and the meaning of sediment, இது ரெண்டுமே இந்த கொஷின் இருக்குது. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். செடிமெண்ட்ரி ராக்ஸ், இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸுங்கிறது எதுக்கு நம்ம பேர் வருது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a Latin word meaning is settle. ஸோ the rivers, glaciersனால் என்னதுன்னா நீரோடை. இப்போ பனி உருகி தண்ணி வரும் இல்லையா, அதுதான் கிளேஷியர்ஸ்ன்னு சொல்லுவோம். And winds carry the bits of rocks and soil and deposit them in the layers. After a few million years, these deposits harden into a composite rocks and it is called as sedimentary rocks. Okay, and 3 examples of the sedimentary. The bodies of the plants and animals that fall on the deposits get that is embedded அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று விழுந்து அப்படியே பேக் ஆயிரும்ல, இட் இஸ் கால்ட் அஸ் எம்பெடட் the layers and form the fossils. ஃபாசல்ஸ்ன்றது படிமானம். ஓகே, தட் இஸ் அதோட எக்ஸாம்பிள் வந்து சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், chalk, gypsum, coal, okay, are the examples of the sedimentary rocks. What is a metamorphic rocks? Metamorphic rocks அப்படிங்கிறது it is derived from the word metamorphosis, which means change of form. When the igneous or sedimentary rocks are subjected to extreme heat and pressure, they undergo a complete change in their form and character. In course of time, granite may get transferred into gneiss, limestone to marble, and sandstone to quartz. That is, the metamorphic அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இக்னீஷியஸ் ராக் ஆகட்டும் இல்லை செடிமெண்ட்ரி ராக் ஆகட்டும், அது இன்னும் மேற்கொண்டு ஹை ஹீட்டாகவும் ஹை ப்ரெஷராகவும் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் சேஞ்ச் உருவத்திலேருந்து அது மாறி வருது இல்லையா, என்டர்லி இட் இஸ் சேஞ்சிங். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டமார்ஃபிக். அப்போது அது எது இந்த மாதிரி ஆயிருக்கு, கிரானைட் இஸ் கம்மிங் டு gneiss, limestone is changing to marble, sandstone to quartz. Okay. Next question is, what is rock cycle? Rock cycle is a continuous process through which igneous, sedimentary and metamorphic rocks are transferred from one form to the another. Are you clear? Yeah. Dear, that is, we are coming to the end of the lesson. Look at this, it is a last slide. Explain the geomorphic process. The geomorphic process அப்படின்னா என்னது அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, லேண்ட் ஃபார்மேஷன் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்மேஷனில் உருவமாகட்டும் இல்லை டிஃபார்மேஷன் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹில்ஸ் எல்லாம் வந்து தானாக இப்போ ஒன்றோட இப்போ நம்மளுடைய எவரெஸ்ட் மவுண்டனை என்ன சொல்லுவோம், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி எவரெஸ்ட் கிடையாது,
2 காண்டினென்ட் தள்ளி தள்ளி இருந்தது, ஒன்றோட ஒன்று டேஷ் ஆகும்போது அந்த நிலம் வடிவமாக அந்த மலையாக உருவாகி தான் எவரெஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னே நம்ம சொல்லுவோம். ஹிமாலயாஸே 2 காண்டினென்ட் ஒன்றோடு ஒன்று மோதும்போது இடப்பட்ட அந்த பூமி தான் மேலே உசந்து மலையாக உருவாயிருக்கு. இட் இஸ் பிகம் அஸ் எ ஹிமாலயா. அந்த மாதிரி இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே இயற்கையாக எப்படி ஃபார்ம் ஆகணும், இதோட நிலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ப்ரெஷர்ஸ், அதிலிருந்து தான் வேலி ஆகட்டும், பிளாட்யூஸ் ஆகட்டும், இல்லை ஹில்ஸ் ஆகட்டும், அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால தான் அது நடக்கும். ஸோ தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆர் டிஃபார்மேஷன். ஃபார்மேஷன்னா உருவாகிறது, இல்லைன்னா அப்படியே இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இன்னும் இப்போ ஐலாண்டு திடீர்னு காணாமல் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், ஆன் த கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. அதை தான் ஆக்சுவலாக ஜியோமார்ஃபிக், அந்த ப்ராசஸ், அந்த சேஞ்சஸ் தான் ஜியோமார்ஃபிக்னு சொல்லுவோம். இந்த ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் 2 விதமாக நடக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல், ஒன்று இன்டர்னல். ஓகே, இது 2 விதமான ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் காசஸ் த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபார்மேஷன் ஆன் த எர்த் materials and finally bring the changes on the surface of the earth. It is called as geomorphic. இப்போ இது 2 டைப் இருக்குது, தட் இஸ் எண்டோஜெனட்டிக் அண்ட் எக்ஸோஜெனட்டிக். ஸோ எண்டோஜெனட்டிக்னா என்ன, எக்ஸோஜெனட்டிக் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னலுக்கு தான் நம்ம சொல்கிறது எண்டோமார்ஃபிக் எக்ஸோஜெனட்ரிக்னு சொல்கிறோம். ஓகே, எண்டோஜெனட்டிக் ஆர் எக்ஸோஜெனட்டிக். இன்டர்னல் ப்ராசஸுக்கு இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோஜெனிக், external process is called as exogenetic. Okay, அதுக்கான லைன்ஸ் இங்கே பார்த்துரு. ஸோ the process that act from the earth interior towards earth, உள்ளே இருந்து வெளியில் வரக்கூடிய changes. The process, the forces that act from the earth interior towards the earth surface are called the internal process or the endogenetic process. உள்ளே இருந்து வெளிப்பக்கமாக வரக்கூடிய ஒரு மாற்றங்கள். This forces build the landscape and create the photographic relief. photographic-ன்றதை நான் சொல்கிறேன், இப்போ மலை, பிளாட்யூஸ், இது எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக். ஃபோட்டோகிராஃபிக்னு ஜென்ரல் வேர்டு, பூமியில் நடக்கக்கூடிய வெளிப்பக்கமாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். இட் மே பி வேல்யூஸ் ஆர் பிளாட்யூஸ் ஆர் ஹில்ஸ், வாட் எவர் எல்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் photographic. The forces that act on the surface of the earth due to the natural agents. And the surface of the earth na various agent என்னது, water, glacier, winds, waves, இதனால வரக்கூடிய changes is called as external or exogenetic. Okay, so the external process tear the landscape down into relatively low elevated plains. So dear, try to understand the entire lesson, write it 2 times. Okay, try to understand the entire lesson, திரும்ப ஒரு தடவை கேளு. So it is an important lesson. Try to understand everything and write it 2 times. Okay. Thank you, dear.